பரவாயில்லைங்க. இப்போலாம் நானும் கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுல கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன்னு சொல்லலாம். கொஞ்சமே இல்ல, கொஞ்சம் நிறையாவே டெவலப் ஆயிட்டேன். இது நான் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறம்போது குழம்பு நல்லா வந்துடுது. ஆனால் இதே என் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு தரப்ப பார்த்து பார்த்து சமைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து குழம்பு டேஸ்ட்டு வராது. இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நான் ஒரு குழம்பு கேட்கும்போது ஏதாவது நீங்கள் கீழே டிப்ஸ் சொல்லும்போது அதை பார்த்து வச்சு அப்படியே சமைக்கிறது தான். தக்காளி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே கத்திரிக்காய் வணக்கிட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் லைட்டாக உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அரிஞ்சு ஆட் பண்ணியிருந்தேன். குழம்பு நல்லா எந்த மசாலாவும் பெருசாலாம் ஆட் பண்ணல. ஒரே ஒரு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருந்தேன். வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இதே சும்மா நான் சமைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கறி மசாலா அப்படி இப்படின்னு தூக்கி போட்டுட்ருப்பேன். இந்த டைம் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். அதுவும் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். ஆனாலும் குழம்பு டேஸ்ட்டு நிஜமே சூப்பராக இருந்தது. சாப்பாடு, அந்த கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்கு, அப்பளமும் பொரிச்சிருந்தேன். நான் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், டாட்டா.